ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கோவிலில் இன்று ஆடிப்புற தேரோட்ட திருவிழா தொடங்கியுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை அங்கு இருக்கக்கூடிய எமது செய்தியாளர் வினோத்திடம் கேட்கலாம். வினோத், வணக்கம். இந்த ஆடிப்புற தேரோட்டத்தினுடைய சிறப்புகள் என்ன? வணக்கம் கோபாலகிருஷ்ணன். அதாவது 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் ஆடித்தேரோட்டம் தற்பொழுது நடைபெற்று வருகின்றது. இன்று காலை சரியாக 8:07 தேரானது வடம் பிடித்து இழுக்கப்பட்டு வருகின்றது. நீங்கள் தற்பொழுது எனக்கு பின்னே பார்க்கலாம். அதாவது இந்த தேரானது இங்கே கோவிலை சுற்றியுள்ள 4 ரத வீதிகளிலும் தற்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. மேலும் இன்று ஆண்டாள் பிறந்த தினமான ஆடிப்பூரத்தன்று நடக்கும் இந்த தேரோட்டம் மிகவும் புகழ் பெற்றது. அதாவது இந்த ஆடிப்புற தேரோட்டத்திற்கான இந்த விழாவிற்கான முன்னேற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் மிக விரிவாகவே செய்து வருகின்றது. மேலும் இங்கே குவிந்திருக்கும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷத்துடன் இந்த தேரை வடம் பிடித்து தற்போது இழுத்து வருகின்றனர். அதாவது இந்த தேரானது அதாவது தமிழக கோயில்களில் தேர்களில் அதாவது முதன்மையானது திருவாரூர் தேர் என அழைக்கப்படும் திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோயில் தேர் முதல் இடத்திலும், அதற்கு அடுத்த இடத்தில் தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் தேர் 2வது இடத்திலும் உள்ளது. மேலும் இந்த ஆடிப்பூரம் திருவிழா இன்று வெள்ளிக்கிழமையானது அமைந்துள்ளதால் இந்த நாள் மிகவும் சிறப்பானதாக இங்கிருக்கும் பக்தர்களால் பார்க்கப்படுகிறது. இதில் மற்றொரு சிறப்பும் உண்டு. அதாவது இந்த வருடம், அதாவது இந்த ஜனவரி மாதம் 20ஆம் தேதி தான் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுக்கான அபிஷேகம், அதாவது கும்பாபிஷேகம் மிக விமரிசையாக நடைபெற்றது. கோபாலகிருஷ்ணன். வினோத், இந்த கோவிலினுடைய தனிப்பட்ட சிறப்புகள் என்ன? இந்த கோவில் திருவிழாவுக்கு இன்று வந்திருக்கிற பக்தர்களுக்கு என்ன மாதிரியான சிறப்பான பாதுகாப்பு ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டிருக்கு? நிச்சயமாக கோபாலகிருஷ்ணன். அதாவது இந்த ஆடிப்புற தேரோட்ட விழாவிற்கான முன்னேற்பாடுகளை மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் மிக சிறப்பான அளவில் செய்து கொடுத்துள்ளனர். மேலும் இந்த தேரோட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்கும் பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. மேலும் குற்றங்களை தடுக்க ஆங்காங்கே கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தி கண்காணிக்கப்பட்டு வருகின்றது. மேலும் இந்த கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காக அதாவது போக்குவரத்தினை ஒழுங்குபடுத்தியும் மாற்றுப்பாதை ஏற்படுத்தப்பட்டு வருகின்றது. மேலும் அதாவது இந்த தென் மாவட்டங்களை சுற்றியுள்ள அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. மேலும் இங்க இருக்கும் பக்தர்கள் மற்றும் பொதுமக்களின் வசதிக்காக குடிநீர் வசதி போன்ற சுகாதார வசதிகள் மற்றும் கழிப்பிட வசதி போன்ற அனைத்துமே செய்யப்பட்டுள்ளது. அதாவது இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோயில் இந்த தேரானது பார்த்தீர்களானால் 7 அடுக்கு கொண்ட தேராகும். அதாவது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல திருவாரூர் தேருக்கு அடுத்த நிலையில் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் தேரானது உள்ளது. மேலும் இந்த ஆண்டாள் திருக்கோயிலானது அதாவது மிகவும் ஒரு நமது தமிழ்நாடு அரசின் சின்னத்தில் இடம்பெற்றுள்ளது இந்த கோயில் கோபுரமாகும். அதாவது அதாவது இந்த கோயிலானது ஆண்டாளை எடுத்து வளர்த்த அதாவது இவர் தந்தை, அதாவது பெருமாளுக்கு இந்த கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றதாக இங்க இருக்கும் பக்தர்கள் கருதுகின்றனர். மேலும் வினோத், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.